ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிறுகள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். பூர நட்சத்திரத்து அன்பர்களே, சிம்ம ராசியை சார்ந்த இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய ஏற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டமத்து சனி அமைப்புகளுக்குள்ளாக போகிறீங்க. 8ஆம் இடத்து சனிங்கிறது கோச்சாரத்தில் மிக பலமான எதிர்மறை பலன்களை தருகின்ற ஒரு இடங்களில் ஒன்று. அப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் வளருவதை காட்டிலும் இருக்கின்ற இடத்தை தக்க வைப்பதில் முயற்சி எடுப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பை தரும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக இந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வெளியிடங்கள் போகிறதுக்கு முயற்சிக்கலாம். இது நன்முறையில் கிடைக்கும். யாராவது இந்த டிவோர்ஸ் கேசஸுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த டிவோர்ஸ் கேசஸுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஏதாவது ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது டாக்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, இந்த அறுவை சிகிச்சை அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இந்த காலகட்டம் ஓகே. அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த திருமணம் முடியுமா, குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி இந்த ப்ராசஸை மந்தப்படுத்தும், சிரமப்படுத்தும். திருமண முயற்சிகளை தாமதப்படுத்தலாம் அல்லது அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் திருமணத்தை தடை பண்ணாது, கவலைப்படாதீங்க. புத்திர பாக்கியத்தையும் கொஞ்சம் சிரமப்படுத்தலாம், ஆனால் புத்திர பாக்கியத்தை தடை பண்ணாது, கவலைப்படாதீங்க. அந்த ப்ரெஷர் கொடுக்கும், அந்த சூழ்நிலையை ப்ரெஷர் படுத்தும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாங்க, எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணுங்கிறத ஓப்பனான சொல்ல வேண்டிய ஒரு டாக். பொருளாதார ரீதியாக பூர நட்சத்திரத்து அன்பர்களே, தயவு செய்து எந்த நிலையிலும் பெரிய அகலக்கால் வைப்பதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நீங்கள் பாட்டு எதையாவது ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளில் சிக்கிறதுக்கான அமைப்புகளில் தான் ஜாதகம் இருக்குங்க இந்த காலகட்டம், அதாவது கோச்சார ஜாதகம். அதை நம்ம மனதில் வச்சுக்கிட்டு எதை செய்கின்றோம், ஏன் செய்கின்றோங்கிறத மட்டும் கொஞ்சம் கான்சியஸோடு பண்ணணும். என்னங்க, இந்த காலகட்டம் என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, தொழிலில் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மாட்டிக்கிடுவீங்க. அந்த அமைப்புகளுக்குள்ளே போய் மாட்டிக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிறப்பு மீன்ஸ் எங்கே கவனமாக இருக்கணுங்கிறது தான் நான் சிறப்புன்னு சொல்கிறேன். 2வது இடமா பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிகளில் ரொம்ப கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற காலகட்டம். ஒன்று கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை, டிவோர்ஸ்னு அது கேஸுக்கு போகலாம். அப்படி இல்லையா, வேறு வழி இல்லாமல் பல்ல கடித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். ஆக மொத்தத்தில் மன வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ரொம்பவே அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். கொஞ்சம் பார்த்து நகர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக
ஆரோக்கிய அமைப்புகள், இது போனால் அது போனால் இதுன்னு ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் நண்பர்களே ஹெல்த் ரிலேட்டடாக வந்துக்கிட்டும் போயிட்டும் தான் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியாது. ஆல்ரெடி ஏதேனும் நீடித்து மருந்து எடுக்கக்கூடியது மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளுக்குள்ளே இருக்கீங்கன்னா நேரத்துக்கு மருந்து எடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் நோயின் வீரியம் அதிகரிக்கிறதுக்கோ பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதே போல் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது தொழிலில் இருக்கலாம், ஷேரில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம். எதில் போடுறதாக இருந்தாலும் நம்பிக்கை மிக மிக அதிகமான கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல மட்டும் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது. இல்லைனா உங்களுடைய முதலீடுகள் விரயமாகிறதுக்கோ பணம் ஏமாற்றம் பெறுவதற்கோ வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் பூர நட்சத்திரக்காரங்க மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த பீரியட் வந்து எக்கனாமிக்கலாக கையில் இருக்கிறத விரயம் பண்ணும், இல்லை தொழில் அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபால் பண்ணும். ஆக இது வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிலைப்பாடு கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கிறத வச்சு நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிறது மிக சிறப்பு. இந்த ஜவாப் ஜாமீன்லாம் போட்டு யாருக்கும் கையெழுத்து போட்டு வாங்கி தர்றது, இந்த ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கலாம், தெரிஞ்சவர் தான் பார்த்துக்கலாம், நண்பர் அப்படின்னு எதாவது ஒன்று சொந்தக்காரங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அதனால் உறவுகளோட சிக்கல் வரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் இருக்குது. ஆக எனது அன்பார்ந்த அன்பு பூர நட்சத்திரத்தின் நண்பர்களே, நீங்கள் பெரிய முயற்சிகள் பெரிய பொருளாதார ஏற்றத்துக்கு எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் சுயஜாதத்தை பரிசோதிங்க. அது தசாபுக்தி நல்லா இருக்குன்னா உங்களுடைய இயல்பு ஃபுல்லோ நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் புண்ணியவான்கள். அதை பற்றி நீங்கள் அஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் தசாபுக்தியும் சரியில்லைங்கிறவங்க பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம் எதுவாயிலாகவும் அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிறத மட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்க்கிறது நல்லது. வீணாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இல்லை வண்டி வாகனங்களில் ரொம்ப ஸ்பீடாக போகிறது, அடிபடுறது, இந்த மாதிரியான கிரக அமைப்புகளும் உண்டுங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றிக்கொள்ள வேண்டியது மிக 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 பிரதானமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொது விஷயத்துக்காக நான் அதை செய்கிறேன், இவங்களுக்காக இதை செய்கிறேன், இன்னொருவர்களுக்காக ஓடி ஓடி கால விரயம் பண்ணுவீங்க, ப்ளஸ் பேர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதையே விட்டுருங்க. சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், எதுலேயுமே பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அமைப்பு இல்லை. ஆரோக்கியம், குடும்பம், பொருளாதாரம், தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அமைதியாக இருந்துருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பெரிதாக ரியாக்ட் பண்ணாதீங்க. நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.